அனைவருக்கும் வணக்கம். மகா கோவிந்த் பை வின்னக்ஸ் அகாடமி. நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும் என்று ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பொன்மொழியோடு இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 7th ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கிளாஸ்னுடைய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷினுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் டெஸ்ட்டை எழுதி பார்த்துட்டு ஆன்சரை நீங்கள் வீடியோவை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது உலோக போலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள்: சிலிக்கான், ஆர்சனிக், ஆன்டிமனி. இது மூணுமே உலோக போலி தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவாங்களா? அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் கொஷின்: மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது புள்ளி வட்டம், மகரந்த தாழ்வட்டம், அல்லி வட்டம், இது எல்லாமே ஆணுடைய உறுப்பு. சூலகம் மட்டும்தான் பெண்ணுடைய உறுப்பு. அதனால் மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூலகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு: தாவர உலகின் மிகச்சிறிய எடை கொண்ட விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிட் விதைகள். ஓகேங்களா? இரட்டை தேங்காய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விதை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் விதைகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்: இலைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இலைகளின் மூலம் அப்படின்னா பிரயோபில்லம் வரும். ஓகேங்களா? நீங்கள் கூட ஸ்கூல் போகும்போது ஒரு குட்டி போகிற தலைன்னு சொல்லிட்டு புக்கில் வைப்பீங்களே, அதுதான் பிரயோபில்லம் சொல்லலாம். இது பூஞ்சை காளான் இந்த மாதிரி வரும். அது இலை கிடையாது. வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் ஒரு வைரஸ், ஒரு கிருமின்னு சொல்லலாம். இது இலைகளின் மூலம் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரயோபில்லம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு: அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவும் நோய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசநோய், காலரா, மஞ்சள் காமாலைன்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்: மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பென்சிலின் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் கன்னிகாம், அலெக்சாண்டர் பிளெமிங், அலெக்சாண்டர் மார்டின், மேற்கண்ட எவரும் இல்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளெமிங். ஓகேங்களா? இது கன்னிகாம்ங்கிறது என்னென்னா ஒரு நில அளவியாளர்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அது இந்த ஆப்ஷன். மார்டின்ங்கிறது லூதர் மார்டின், அது இது இல்லாத ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளெமிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்: வாரிசெல்லா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்டம்மைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? வாரிசெல்லா அப்படின்னு என்ன? தட்டம்மை. ஓகேங்களா? காசநோய், காலரா, மஞ்சள் காமாலை இதெல்லாம் இதுக்கு வராது. வாரிசெல்லா அப்படின்னா என்ன? தட்டம்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்: வயிற்றுப்போக்கு மருந்தில் பயன்படும் தனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. வயிற்றுப்போக்கு மருந்து அப்படின்னாவே இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிஸ்மத் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஆன்சர் பிஸ்மத். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு: கார்பனின் புற வேற்றுமை வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா CO2, பி பார்த்தீங்கன்னா கார்பனைல், சி பார்த்தீங்கன்னா கார்பன் ஐசோடோப்பு, கிராஃபைட். ஓகேவா? கார்பனின் புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கிராஃபைட், அதாவது பென்சிலில் இருக்குங்க இல்லையா, அதுதான் புற வேற்றுமை வடிவம் சொல்லலாம். இதற்கு கிராஃபைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்: ரேபீஸ் வெறிநாய் கடிக்கும் மருந்து கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டியூர். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்சர் லூயிஸ் பாஸ்டியூர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அடுத்த ஆப்ஷனில் நீங்கள் படிக்க வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்: மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்னோட்டம் அப்படின்னா என்ன? அம்மீட்டர் வரும். லாக்டோமீட்டர் அப்படின்னா திரவங்கள், அதாவது பால் அளக்கிறதுக்காக பயன்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அம்மீட்டர். ஓகேங்களா? அனிமோமீட்டர் அப்படின்னா வளிமண்டலத்தில் காற்று, அது. வோல்ட் மீட்டர் அப்படின்னா மின்னழுத்தத்தை அளக்கக்கூடியதுன்னா வோல்ட் மீட்டர். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது மின்னோட்டம். மின்னோட்டர் அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்: குறைந்த மின்தடையை கொண்டுள்ள உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் அப்படின்றது ஆன்சர் வரும்.
குறைந்த மின்தடை. இதை விட இது வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து 7th புக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதனுடைய மின்தடை எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உட்கரு இன்றி காணப்படும் செல் எது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரத்த சிவப்பு செல்லுக்கு தான் வந்து உட்கரு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் உட்கரு இருக்கும். நரம்பு செல்லுக்கு இருக்கும், தசை செல்லுக்கும் இருக்கும், எபித்திலிய செல்லுக்கும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 10th புக்கு இல்லை 11th 12th வந்து ஒவ்வொரு டயக்ராம் போது உட்கருன்னு சொல்லிட்டு தனியாகவே வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. நரம்பு செல்லுக்கு, தசை செல்லுக்கு, எபித்திலிய செல்லுக்கு. ஆனால் ரத்த செல்லுக்கு தான் வந்து உட்கரு கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னாவே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உணவு தயாரிப்பாளர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம். ஓகேங்களா. பசுங்கணிகம் இல்லை அப்படின்னாவே வந்து நம்ம தாவரங்கள் வந்து உணவு தயாரிக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்தது இந்த 2 கொஷின் அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. செல்லின் ஆற்றல் மையம், ஆற்றலெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா. உணவு தயாரிப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செல்லின் தற்கொலை பை எனப்படுபவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. இது வந்து 11th புக்லேயும் இருக்குது, 10th புக்லேயும் இருக்குது. 10thலேயே இது சிம்பிளாக இருக்கும். 11th வந்து ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா அது அதாவது பிரிக்கிறது, ரிபோசோம் லைசோசோம்னு சொல்லிட்டு பிரிக்கிறது, வெட்டுதல், ஒன்று சேர்த்துறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து தற்கொலை பைனா வெட்டி அதே வந்து வெட்டி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இது லைசோசோம்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் தாவரங்கள் எந்த நிகழ்வு மூலம் உணவை தயாரிக்கின்றன அப்படின்னு பார்த்தா ஒளிச்சேர்க்கை இல்லை அப்படின்னா உணவு வந்து தயாரிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. ஓகேங்களா. ஒளிச்சேர்க்கை மூலமாக தாவரங்கள் உணவை தயாரிக்கின்றன. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெய்பிம்பம். ஓகேவா. மெய்பிம்பம் உண்மை மட்டும்தான் வந்து திரையில் வீழ்த்த முடியும். மாய பிம்பம் வந்து திரையில் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் எந்த நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். ஓகேங்களா. குறைந்த அலைநீளம் கொண்டது எதுனா ஊதா. இதுவே அதிக அலைநீளம்னா சிவப்பு, பச்சை, வெள்ளை இதெல்லாம் வந்து அதிக அலைநீளம் கொண்டதுன்ட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது குறைந்த அலைநீளம் கொண்டது எதுனா ஊதா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நமது உடல் சரியாக இயங்குவதற்கு டேஸ் போன்ற தாது உப்புக்கள் தேவைப்படுகின்றன. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து சோடியம் அப்படிங்கிற ஒரு NAன்னு சொல்லலாம். NA. ஓகேங்களா. NA அப்படிங்கிற ஒரு NA அப்படிங்கிற ஒரு தாது உப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் வந்து சரியான இயங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோடியம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஸ்பிரின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ்பிரின்ங்கிறது ஒரு ஆன்டிபயரட்டிக்கா, வலி நிவாரணியா, இல்லை சைக்கிளிடெலிக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயரட்டிக். ஓகேங்களா. ஆஸ்பிரின் அப்படிங்கிறது என்ன? ஆன்டிபயரட்டிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம் உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடலின் வெப்பநிலை அப்படின்னாவே ஹைப்போதலாமஸ். ஓகேங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட்டு மனிதனில் கண்டறியப்பட்ட முதல் வைரஸ் நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் வைரஸ் நோய் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை. அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தற்கால வகைப்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா. தற்கால வகைப்பாட்டின் தந்தை அப்படின்றவர் யாருன்னா கரோலஸ். 5 உலக வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. கரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் 5 உலக வகைப்பாட்டு முறை யாரால் முன்மொழியப்பட்டது? அது யார்? RH விக்டேகர். ஓகேவா. சரி, கரோலஸ் லின்னேயஸ் வந்து 7ன்னு நினைக்கிறேன், அது கன்ஃபார்மாக தெரியல. சரிங்களா. ஸோ 5 வகைப்பாட்டை யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா RH விக்டேகர். ஓகேங்களா. அடுத்தது முதல் செயற்கைப்பட்டு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேயான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேயான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இயற்கை முறையில் பொருட்களை மட்க செய்ய உதவுவது
அப்படின்னா பாக்டீரியா இல்லை அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே வந்து மக்காது. ஓகேங்களா. இது வந்து சிதைப்பவை பூஞ்சைகள். ஓகேங்களா. வைரஸ் அப்படிங்கிறது காளான் இதெல்லாம் வந்து சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இது வந்து மட்க செய்வது அப்படின்னாவே பாக்டீரியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பாராசூட்டுகள் மற்றும் கயிறு போன்ற பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பார்த்திங்கன்னா நைலான் தான் வந்து பாராசூட், கயிறு அதுதான் வந்து நைலான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால் வந்து அதை பயன்படுத்தி நம்ம பாராசூட்டும் கயிறும் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, இயற்கை முறையில் பொருட்களை மட்க செய்ய உதவுவது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இயற்கை முறையில் பொருட்களை மட்க செய்ய உதவுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்டீரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் ரேயான் தொழிற்சாலையை முதலில் நிறுவிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரளா அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிஷான்னு இருக்குது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கேரளா. ஓகேங்களா. இந்திய ரேயான் தொழிற்சாலையை முதலில் நிறுவிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஹிஸ்டமைன் அப்படின்னா என்ன? ஒரு ஒவ்வாமை பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஹிஸ்டமைன் என்பது ஒரு ஒவ்வாமை. படர்தாமரை அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு இடத்துல மட்டும் கையில் வந்து ரவுண்டாக வந்து கையிலையோ இல்லை கழுத்தில் எந்த பிளேஸில் ரவுண்டாக ஒரு இடத்துல அலர்ஜி மாதிரி வந்திருக்கும். அலர்ஜின்னா உடம்பு ஃபுல்லாக தோலில் வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ ஹிஸ்டமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒவ்வாமை பாதிப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதனால் கீழ்கண்ட எதன் எண்ணிக்கை குறைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இரத்த தட்டுக்கள். ஓகேங்களா. அதாவது பிளேட்லெட் செல்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னாவே பிளேட்லெட்ஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். ரத்த தட்டு வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அப்படின்னா உயிர் பிழைக்க முடியாத நிலைமை கூட போயிடும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரத்த தட்டுக்கள். பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காண்பனவற்றில் எது வைரஸ் நோய் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது ஒரு வைரஸ் நோய். ஓகேவா. சின்னம்மை, ரேபிஸ் இதெல்லாமே வந்து ஒரு வைரஸ் நோய். டைப்பி, இது சால்மனெல்லா டைப்பி அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா நோய். ஓகேங்களா. டைப்பாய்டுடைய ஒரு வைரஸ் பாக்டீரியா தான். டைப்பாய்டை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா எதுனா சால்மனெல்லா டைப்பி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சுவாச வேர்கள் எத்தாவரத்தில் காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கேன்ஷியா அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்குது. அதில் தான் வந்து சுவாச வேர்கள் காணப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது, தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு தண்டு, வேர், மலர், விதை. இதில் வந்து எது இனப்பெருக்க உறுப்புன்னு பார்த்திங்கன்னா மலர்லேருந்து தான் வந்து இனப்பெருக்க உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், உலகில் இதுவரை எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து 90 தனிமங்கள் வந்து இயற்கையான தனிமங்கள், மீதி வந்து செயற்கை தனிமங்கள்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பேரண்டத்தில் முதன்மையாக காணப்படுவது எந்த அணுவாகும் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் தான். இப்போது அண்டத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அணு எது அப்படின்னா ஹைட்ரஜன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டுள்ள அணுக்கள். நிறை எண் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, ஆர்கான் 40 AR. ஓகேங்களா. AR 40 18. இன்னொன்று இது கே பொட்டாசியம் சொல்லலாம் 40 19. ஓகேங்களா. இது வந்து மேலே இருக்கிறது என்னென்னா நிறையன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வேறுபட்ட ஒரே நிறையெண்ணையும் அணு எண் தான் வந்து மேலே இருக்கிறது. ஓகேங்களா. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறையெண். ஓகேங்களா. வேறுபட்ட நிறையெண்ணையும் ஒரே நிறையெண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டுள்ள அணுக்களை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கொஷின் பாருங்கள், ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டுள்ள
ஒரே நிறை எண்ணையும் வேறுபட்ட அணு எண்ணையும் கொண்டுள்ள அணுக்களை எவ்வாறு அழைக்கலாம்? அதாவது ஆர்கான் மேலே இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா, ஓகேங்களா, வேறுபட்ட அணு எண், ஓகேங்களா, கீழே இருக்கிறது நிறை எண், இது ரெண்டும் சேமாக இருக்குங்களா, அது பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐசோபார்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு வானியல் அளவு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 × 10⁸ மீட்டர், ஓகேங்களா. இது வந்து 6th புக்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து 6th புக்லேயே இருக்கும், ஓகேங்களா. பாதரசத்தின் அடர்த்தி வந்து 7th புக்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து எல்லாத்துக்கும் பாதரசம், அலுமினியம், இரும்புன்னு சொல்லிட்டு லைனாக ஒரு 10-15 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. பாதரசத்தின் அடர்த்தி அப்படின்னா 13,600 kg/m³, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான சராசரி தொலைவை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வானியல் அலகு அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், வான் மற்றும் கடல்வழி போக்குவரத்து தொலைவினை அளக்க பயன்படும் அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட், கிலோமீட்டர், நாட்டிக்கல், ஓடோமீட்டர். கிலோமீட்டர்னால் இங்கே நம்ம ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது வந்து கிலோமீட்டர்னு சொல்லலாம். நாட்டிக்கல் தான் இதுக்கான ஆன்சர், ஓகேங்களா. ஓடோமீட்டர் அப்படின்னா வாகனம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பயணம் செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய கருவி பேர் தான் வந்து ஓடோமீட்டர். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி, நாட்டிக்கல், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு பொருளின் எடை முழுவதும் எப்புள்ளியில் செயல்படுவது போல் தோன்றுகிறதோ அப்புள்ளியானது அந்த பொருளின் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஈர்ப்பு மையம் சொல்லலாம். இப்போது ஒரு இந்த நீங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு பார்த்துருக்கீங்களா, அது எப்பயுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஈர்ப்பு மையம் பார்த்திங்கன்னா எப்பவுமே சென்டர் பிளேஸ்லேயே இருக்கும், அதுதான், ஓகேங்களா. அதனுடைய இடம் ஃபுல்லாக சென்டரில் இப்படி எங்கேயுமே இல்லாமல் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனோட ஈர்ப்பு மையம் வந்து சென்டர். அது இடம் ஃபுல்லாக நடுவில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளுடைய ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், அணுக்கருவில் நேர்மின்னூட்டம் பெற்ற துகள். நேர்மின்னூட்டம் அப்படின்னா என்ன? புரோட்டானா, நியூட்ரானா, எலக்ட்ரானா, குளுக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேர்மின்னூட்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான்னு சொல்லலாம், ஓகேவா. நியூட்ரான் வந்து நடுநிலை, எலக்ட்ரானுங்கிறது என்ன அப்படின்னா எதிர்மின் சுமைன்னு சொல்லலாம், ஓகேங்களா. 45 5th கொஷின் வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா புரோட்டான், ஓகேங்களா. அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அணுக்கருவை இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வந்து இப்போது நியூட்ரான் வந்து ஒரு இது இருக்குங்களா, ஒரு அணுக்கரு இருக்குது. இது வந்து இங்கே வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் இருக்கும். நடுநிலை துகள் சென்டர் பிளேஸில் தான் வந்து நியூட்ரான் இருக்கும், ஓகேங்களா. இங்கே பாசிட்டிவ். இப்போது சுற்றி வருது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், ஓகேங்களா. எலக்ட்ரான் தான் வந்து ஒரு அணுக்கரு வந்து சுற்றி வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், ஆக்சிஜன் அணுவின் இணைதிறன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சிஜனுடைய வந்து மூலக்கூறு வாய்ப்பாடுனா வேணால் சொல்லுவோம் O2ன்னு சொல்லலாம் இல்லையா. இங்கே என்ன இருக்குது 2ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன O2 அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நைட்ரஜனுக்கு என்ன சொல்லலாம் N2 அப்படின்னு சொல்லலாம், அதுக்கும் வந்து 2 அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், அறை வெப்பநிலையில் நீர்மமாக உள்ள உலோகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புரோமின். புரோமின் தான் வந்து அறை வெப்பநிலையில் நீர்மமாக இருக்கக்கூடிய உலோகம், ஓகேங்களா. எப்பொழுதும் பளபளப்பான வளையும் தன்மை உடைய தனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் உலோகம் தான். உலோகத்தை வச்சு தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அலுமினிய பாத்திரங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், தயாரித்து பயன்படுத்துகிறது உலோகங்கள் தான், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பளபளப்பு, அதுவும் வந்து பளபளப்பாக இருக்கும் இல்லையா. பளபளப்பாக வளையும் எப்படி வேணாலையும் வளைக்கலாம், ஓகேங்களா. அதனால் அது வந்து உலோகம்னு சொல்லலாம். அடுத்தது பல அணு மூலக்கூறு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சல்ஃபர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல அணு மூலக்கூறுன்னு சொல்லலாம். நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னா NO2ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. NO2 அப்படின்னா 3 இருக்குங்களா. ஓசோன் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், ஓகேங்க. மந்த வாயுக்களுக்கு வந்து இணைதிறன் வந்து சொல்ல முடியும், ஒரு சில இடத்துக்கு இருக்கும், ஒரு சில இடத்துக்கு இருக்காது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சல்ஃபர்னு பார்க்கலாம், ஓகேங்களா. நம்ம அகாடமியில் டெட் பேப்பர் 2 டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. வின்எக்ஸ் கிளாஸ் மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
6th 10th டெஸ்ட் முடிஞ்சு இப்போ வந்து 11th 12th டெஸ்ட் போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபுல் மோக் டெஸ்ட்டும் வரும். இது உங்களுக்கு ரொம்ப ரிவிஷன் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதேனும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா 8012781561 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? தீபாவளி ஆஃபர் இருக்குது. 100 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா உளவியல் நோட்ஸ், சைக்காலஜி நோட்ஸ் வந்து பிடிஎஃபாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.